வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நேரடி அளவு எடுத்த ஒரு டாப்பை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து 37 இன்ச்சு உயரம் வந்து 37 இன்ச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா மெட்டீரியலை விட லைனிங் வந்து ஹைட் இருக்கக்கூடாது, அதனால் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கிறோம். தைச்சி முடித்த பின்னாடி நமக்கு கிட்டத்தட்ட 2 இன்ச்சு மேலே இருக்கும். ஏன்னா ஃபுல் ஷோல்டர் கட்டிங்கில் 3/4 இன்ச்சு நம்ம கிராஸ் கொடுக்க போகிறோம். அப்போ 2 இன்ச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஹைட்டை அதிகமாக கம்மி பண்ணி எடுக்கிறீங்களா லைனிங்கு, அந்த அளவுக்கு லைனிங் நல்லாயிருக்கும், கிளாத்தும் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து 16, 2ஆக டிவைட் பண்ணோம்னா 8. இங்கே ஸ்டாண்டர்டாக 3/4 இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டர் கிராஸ் எடுத்துக்கிறோம். பேக் நெக்கு, ஸோ பேக் நெக்கு 7 இன்ச்சு. ஆனால் நம்ம ஸ்டாண்டர்டாக என்ன பண்ண போகிறோம், 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 7 இன்ச்சு பேக் நெக்கு, மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 7/4 இன்ச்சு மைனஸ். ஸோ இது நெக்கினுடைய டீப்பு. இப்போ மீதி சின்ன ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2.25 ரெடி அளவு ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 3.5 இன்ச்சு நமக்கு ஷோல்டருடைய அளவு. மீதி இருக்கிறது 2.5 இன்ச்சு கழுத்தினுடைய அகலம் இருக்குது. இங்கே 2.5 ப்ளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். ஸோ பேக் நெக்கு நீட்டாக வந்து நம்ம ரவுண்ட் நெக்கை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கழுத்துக்கிட்ட இருந்து நம்ம இந்த ஷோல்டர் கிராஸை எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஹைட்டெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர்ல இருந்து ஷோல்டர் 1/2 இன்ச்சு கழிச்சிட்டு மிடில் செஸ்ட்டு, அதாவது டாட் சென்டர் பாயிண்ட்டு 10.5 இன்ச்சு. அடுத்தது வந்து இடுப்பளவு. நம்ம இடுப்பளவு எடுக்கும்போதே உயரத்தை மேலே ஷோல்டர்லேருந்து உயரம் வந்து 14 இன்ச்சு எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 14 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து சீட்டினுடைய அளவு, சீட்டுடைய இடம் 21 இன்ச். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல இந்த பாகத்தை நாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண பின்னாடி தான் மற்ற அளவுகளை நம்ம மார்க் பண்ணணும். இப்படி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கட்டிங்கு போடலாம். ஃபஸ்ட்டு உயரத்தை எல்லாம் எடுத்துட்டோம்னா, இப்போது டோட்டலாக இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 6 இன்ச்சு இருக்குது. அந்த 6 இன்ச்சு நீங்கள் அப்படியே கீழே இறக்கலாம், அல்லது மார்பு சுற்றளவை 6ஆல் பிரித்து வர்ற அளவையும் நீங்கள் எடுத்துக்கலாம். மார்பு சுற்றளவு 38, 6ஆல் டிவைட் பண்ணும்போது 6.25 1 பாயிண்ட் வரும். ஸோ இப்போ நீங்கள் அந்த அளவை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 6.25 1 பாயிண்ட்டு எடுத்துக்கலாம். (38 டிவைடட் பை 4) 9.5 ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு ஸ்டாண்டர்ட் அளவு எடுத்துக்கிறோம். இங்கே 6 இன்ச்சு இருக்குது, இங்கே 1/4 இன்ச்சு தள்ளி வச்சதுனால இங்கே மேலே 3.5 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். அதே 3.5 இன்ச்சு இந்த இடத்துல கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிராஸ் பேக்கு அது கலந்தே வந்துடும். இப்போது ஆம்கோல் ரவுண்டு இது கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஆம்கோல் ரவுண்டு எடுத்தீங்கன்னா, ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 17.5, அதாவது 8.25. இந்த இடத்துலேருந்து நாம் 8.25 இன்ச்சு நமக்கு வரணும். ஸோ இப்போ நமக்கு இங்கே 3/4 இன்ச்சு, ஏன்னா இது 1/4 கட்டிங்லேயே வருது, அதனால் நம்ம இதிலே எடுத்து இந்த மாதிரி டிவைடிங் பண்ணும்போது எக்ஸஸாக தேவைப்படாது. ஸோ இப்போ இதுலேருந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கரெக்டாக இருக்குது. ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸஸாக தேவைப்படும். ஒரு வேளை பாடி லூஸ் வேணும் அப்படின்னா ஆம்கோல் வந்து நீங்கள் 3/4 இன்ச்சு எக்ஸஸாக எடுத்துக்கணும். இப்போ இவங்க வந்து நம்ம கரெக்டாகவே ஆம்கோல் ரவுண்டு வச்சோம்னா இது டைட்டாக இருக்கும். அதனால் 3/4 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக கொடுத்துருக்குறோம். அந்த 3/4 இன்ச்சு அப்படியே இருக்கட்டும். அப்போது ஆம்கோல் ரவுண்டு 8.75ன்றது கரெக்டான அளவு. பட் 3/4 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா அப்போ தான் சுடி வந்து கழட்டி போட முடியும். அடுத்தது இடுப்பளவு. ஸோ இடுப்பு சுற்றளவு 35.5. 8.75 1 பாயிண்ட்டு 4 டிவைட் பண்ணும்போது சாரி இது வந்து மிடில் செஸ்ட்டு. ஸோ மிடில் செஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 39.5. 39.5 4 பிரிக்கும்போது 9.75 1 பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கே வந்து 1/2 இன்ச்சு கொடுக்குறேன். அடுத்தது இடுப்பளவு 35. 8.75 1 பாயிண்ட்டு இங்கே மேலே 3/4 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். அந்த 3/4 இன்ச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். சீட் அளவு 42. 10 1 பாயிண்ட்டு ப்ளஸ் 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த அளவுகளை எல்லாம் நம்ம ஸ்ட்ரைட் லைனு போட்டு இப்போ இந்த இடம் வந்து நமக்கு மிடில் செஸ்ட்டு வெளியே போகுது. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த அளவுகளை எடுத்துக்கணும். இந்த கட்டிங்கை வந்து இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 11 இன்ச்சு இருக்குது. இங்கே பாட்டமில் 11 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். அப்போ 12 இன்ச்சு. ஸோ இந்த பாகம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல செட் ஆகிற மாதிரி எடுத்துட்டு ஸோ இந்த பகுதி வந்து பெண்ட் ஆகாத மாதிரி நம்ம இந்த ஷேப்பை எடுத்துக்கிறோம். இப்போ சைடு ஸ்டிச்சிங்க்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிறோம். 1.5 இன்ச்சு கொடுக்குறோம். அந்த 1.5 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கோங்க. அதே போல் இங்கேயும் அந்த 1.5 இன்ச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணும்போது எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறோம். மடித்து தைக்கவோ முடியாது. அதனால் 3/4 இன்ச்சு எடுத்தால் போதுமானது. ஒருவேளை நல்ல வேணும் எனக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் 3/4 இன்ச்சே போதுமானது. இப்போ இதுதான் சீட்டுடைய இடம். அப்போ நமக்கு ஸ்பிளிட் ஓப்பன் எங்கே வரணும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஓப்பன் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கீழே உட்காரும்போது எழும்போது எதுவுமே பிடிக்காது. இல்லைன்னா இந்த ஸ்பிளிட் ஓப்பன் வந்து நம்ம இந்த இடத்துல ஓப்பன் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃப்ரண்ட் நெக் மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 6.25 இன்ச்சு மைனஸ். ஸோ இங்கே டிசைன் ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஏதாவது லைட்டாக டிசைன் பண்ணணும்னு நினச்சோம்னா கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே நார்மலாக ரவுண்ட் நெக்கே எடுத்துக்கலாம். இதுலேருந்து லைட்டாக மஸ்ட் வளைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நமக்கு டாப் முடிஞ்சது. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணுறது பேக் பீஸ்.
ஸோ கீழே எப்பவுமே வந்து லைட்டாக இந்த ஷேப்பை நம்ம கொடுத்தோம். அப்போ நமக்கு சைடில் வந்து லைனிங் இறங்காமல் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லைன்னா நடக்கும்போது நமக்கு லைனிங் வெளியே தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் ஷேப் எடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் ஆம்கோல் ஷேப் எடுக்கும்போது இது நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் எடுக்கும்போது எப்பவுமே வந்து ஆம்கோல் அதிகமாக வரும். அதனால் லைட்டாக இன்னொரு 1/4 இன்ச்சு கீழே இறங்கின மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். காரணம் என்னன்னா, ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட்டு கவர் தட்டு எடுக்கிறோம், அப்போ அந்த லூஸ் வந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஷோல்டரில் லைட்டாக குறைஞ்சி எடுத்துடணும். இதுக்காக தான். இப்போ பேக் பீஸ், பேக் நெக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து இப்போ ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுக்கிறோம். கவர் தட்டு எடுக்கும்போது மேலேருந்து எடுக்கக்கூடாது, லைட்டாக ஒரு 1 இன்ச்சு கீழே இறக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுக்கணும். மேலே ஷோல்டரில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எப்படி எடுக்கணுன்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணலாம். ஃபுல் ஸ்லீவு எப்போவுமே இந்த பார்டர் பீஸ் நம்ம கட்டிங்கில் போடுறதில்ல, அதனால் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச், கை நீளம் வந்து 15 ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச்சு, அது கரெக்டாக இருக்குது. ஆம்கோல் ரவுண்டு வந்து 8.75, இப்போ 1 இன்ச்சு மைனஸ், அப்போ 7.75, அதோட 3/4 இன்ச்சு நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்குறோம், அந்த 3/4 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதுலேருந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு 8.75 ப்ளஸ்ஸு ஒரு 3/4 இன்ச்சு 9.5 இன்ச்சு வரணும். ஸோ அந்த 9.5 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அதான் அடிங்கையினுடைய அளவு. ஸோ இந்த இடத்த வந்து அடிங்கையினுடைய அளவாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பார்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இதை அப்படியே சென்டர் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை அப்படியே சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸினுடைய ஸ்லீவுக்கும் சுடியினுடைய ஸ்லீவுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது, சேம் ஃபார்முலா. என்னன்னா இப்போ இதை வந்து நம்ம 3/4 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து அதிகமாக வைக்கிறோம், அந்த 3/4 இன்ச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். மற்றபடி வந்து ப்ளவுஸினுடைய ஸ்லீவுக்கும் சுடிக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இப்போ இந்த 1/2 இன்ச்சு தள்ளி வச்சிருக்க இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு மேலே 1/4 இன்ச்சு கீழே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது கரெக்டாக இந்த பாயிண்டில் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இது வந்துடும். ஃப்ரண்ட் எடுக்கும்போது சேம் மெத்தடு.
இவ்வளோதான். கை சுற்றளவு 10, 5 இன்ச்சு. ஸோ இந்த ஸ்லீவனுடைய ஷேப் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி பெண்ட் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கீழே வந்து இதில் கொண்டு போயிட்டு இப்படி சேர்த்துக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் லைன் உட்கார்ற மாதிரி பார்த்து நம்ம ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சில் வந்து இல்லைன்னா அடிங்கையை வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கரெக்டாக வச்சுட்டு இதை நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்கேல் போட்டுக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்குறோம். அந்த 1.5 இன்ச்சு நம்ம அப்படியே எடுத்து ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கல் எல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸில் சொல்லித்தரோம். விருப்பப்படுறவங்க இந்த டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நினைப்பீங்க எல்லாமே நம்ம வந்து யூடியூப் பார்த்தே கற்றுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோவில் நம்ம சொல்ல முடியாது, முழுமையாக கற்றுக்கவும் முடியாது. அப்போ நீங்கள் சேனல் பார்த்துட்டு மட்டும் கற்றுக்கிறவங்களா இருந்தாக்கா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ நீங்கள் முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது நான் வந்து விளம்பரமாக சொல்லலை, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதே போல் ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது ஃப்ரண்ட்ன்றதுனால இங்கே ஒரு அடையாளம் போயிடுச்சு. ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பிளவுஸ் மாதிரி தான் நெக் அடிச்சு திருப்பிக்கணும். மேல் பக்கம் தான் லைனிங் போடணும், உள் பக்கம் போடக்கூடாது. மேல் பக்கம் போட்டு பின் பண்ணிட்டு முதல்ல நெக் அடிச்சு திருப்பிக்கலாம். கரெக்டா நம்ம ஸ்டிச்சிங் 1/4 இன்ச் தான் விட்டுருக்கோம், அந்த 1/4 இன்ச் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்க. நம்ம எந்த ஷேப்ல நெக் கட் பண்ணிருக்கணுமோ அந்த ஷேப்லயே அடிங்க. பின் பண்ணாம அடிச்சிங்களேன்னா கிளாத் நவரும், அதனால பின் பண்ணிட்டு பண்ணுங்க. இப்போ இந்த நெக் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அங்கங்க நேச்சர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங் மேல ஒரு படிமான தையல் அடிச்சுக்கலாம்.
இதுக்கப்புறம் உள்மக்கம் மடிச்சு இது சுத்திரும் தையல் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி கீழே வந்து மடிச்சு அடிச்சுக்கோங்க. கீழே இருக்கிறத டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. லைனிங் மட்டும் தனியா மடிச்சு இங்க வர சொல்லுங்க. அடுத்ததா வந்து சுத்திரும் அடிச்சுக்கணும். கழுத்தை அடிச்சு திருப்பிட்டு சுத்திரும் அடிச்சுட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து லைனிங் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இங்க ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிக்கோங்க. கீழே எவ்வளவு இருக்கோ நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மடிச்சு தைக்கலாம். கீழே எக்ஸ்ட்ரா விட்டா இதே மாதிரி இன்னொரு சைடு கட் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம ஃப்ரண்ட் பண்ணோம், பேக்கும் அதே மாதிரி கழுத்தை அடிச்சு திருப்பிட்டு சுத்தியும் தையலெல்லாம் அடிச்சுட்டு இப்ப ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கோம் ஜாயின் பண்றதுக்கு. கழுத்துக்கிட்ட ஈவனா வச்சு ஜாயின் பண்ணுவேன். இந்த மாதிரி கழுத்துக்கிட்ட ஈவனா இருக்கணும். ஆம்கோல் கிட்ட ஈவனா இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம கட்டிங் கரெக்டா இருக்கிறதுனால ஆம்கோல் கிட்டையும் கரெக்டா தான் இருக்கும். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ். ஸ்லீவ் வந்து நம்ம பிளவுஸ் தைக்கிற மாதிரி தான். கீழே வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் வந்து அடிச்சு திருப்பிக்கோங்க. இப்ப வந்து பனிமான் தையல் அடிச்சுக்கோங்க. வந்து சுத்திரும் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து சுத்திரும் அடிச்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணிடலாம். அடுத்ததா வந்து ஸ்லீவ் ஜாயினிங். பிளவுஸ்ல தைக்கிற மாதிரி தான் இதுலயும் ஸ்லீவ் ஜாயினிங் வந்து 1/2 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம். கரெக்டா ஒரே ஈவனா வச்சு 1/2 இன்ச் கிடைங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது பொறுமையா செய்யுங்க. கரெக்டா சுருக்கம் இல்லாம வச்சு ஜாயின் பண்ணுங்க.
எப்பவுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது டபுள் டெயில் போடணும். ரெண்டாவது டெயில் வந்து ஃபர்ஸ்ட் டெயில் மேலேயே போட்டணும். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்க. அடுத்து வந்து சைட் ஜாயினிங் மார்க் பண்ணிட்டு சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பிளிட் ஓப்பனுக்காக வச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம சரியான அளவு எவ்வளவு இருக்கோ அங்க வந்து ரஃப் அடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வந்து அப்படியே வலிச்சு அடிச்சிடக்கூடாது, இங்க ரஃப் அடிச்சு எடுத்துக்கணும். அப்பதான் ஸ்பிளிட் ஓப்பன் வைக்கும் போது ஓப்பன் வந்து நல்லா இருக்கும் பார்க்க.